ஹாய். ஒரு குட்டி கதைங்க. இது உண்மை கதை தான். ஒரு சின்ன கதை. என்னென்னா, அம்மாவும் படிக்கலை, அப்பாவும் பிள்ளைங்களை படிக்க வைக்கணும்னு ஆசைப்பட்டு படிக்க வைக்கணும். படிக்க அம்மாவுக்கு தெரியாத சில விஷயங்கள் பிள்ளைங்களுக்கு படிக்கிறதுனால ஒரு பேங்குக்கே அழைச்சிட்டு போகிறோம்னு வச்சுங்களேன். அந்த எழுத தெரியாத எழுத சொல்லும்போது ரொம்ப அந்த எழுதுனுச்சிங்கன்னா அவங்க அம்மாவுக்கு கிடைக்கிற நம்ம படிக்கல, நம்ம பிள்ளைங்க நம்ம அழகா எழுதுதுங்கிற ஒரு சந்தோஷமும் ஆனந்தமும் ரொம்ப சொல்லவே முடியாது. அந்த மாதிரி இருக்கும். அம்மாவும் படிக்கல, அப்பாவும் படிக்கல, பிள்ளைங்களும் படிக்கல அப்படின்னு சொன்னால் படிச்சிருக்கோம். ஆனால் அழைச்சிட்டு போனால் அங்கே அந்த இடத்துல எழுதாதுங்க. எழுதவும் மிஸ்டேக் வரும் அப்படின்னு நினச்சிட்டு அது எழுத்தே அது ஒரு பயமும் ஒரு கூச்சமும் அதிகமாகி எழுதவும் மாட்டேங்குதுங்க. அது தப்போ ரைட்டோ நான் என்ன சொல்கிறேன்னா, அது எழுதிடணும். எழுதினாலும் நல்லா அப்படியே கொட்டை எழுத்துல அந்த மிஸ்டேக்கை இருந்தாலும் பரவாயில்லன்னு அப்படி எழுதணும். என் பொண்ணு சொல்லியிருக்கா, மிஸ்டேக்கே இருந்தாலும் பரவாயில்ல, கரெக்டாக நம்ம எழுத்தை அழகாக எழுதிட்டாலே அந்த மிஸ்டேக் அந்த அழகுலே போயிடும் அப்படின்னு சொல்லியிருக்கா. இப்போ என் பொண்ணு எனக்கு ஏதாவது ஒன்று எழுத தெரியலன்னா எழுதி தருவாள். இது மாதிரி நிறைய பெற்றோர்கள் எழுத தெரியாத பிள்ளைங்களை அழைச்சிட்டு போனாலும் அங்கேயும் அந்த பிள்ளைங்களும் எழுத தெரியாமல் அவங்களுக்கு உளைச்சலாகிடுது. நம்ம படிக்க வச்சும் நம்ம பிள்ளைங்களும் இப்படி இருக்கே அப்படின்னு அதாவது 4 விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு அடையும் போது ரொம்ப வலிக்குது. அது ஒரு சாதாரண விஷயம்தான். ஆனால் எல்லாருக்குமே ஆதார் எண் இந்த மாதிரி பேங்க் விஷயமா போனால் அந்தந்த விஷயம் சின்ன சின்ன விஷயம் ஸ்கூலில் கொஞ்சம் சொல்லி கொடுங்க. ஏன்னா இப்போ ஆல் பாஸ் போட்டுறீங்க. இப்போ 9வது படிக்கிற பிள்ளைக்கும் 2ஆம் வாய்ப்பாடு தெரிய மாட்டேங்குது. 10, 12 வரப்போது அதுங்களுக்கே 2ஆம் வாய்ப்பாடு 8ஆம் வாய்ப்பாடெலாம் தெரிய மாட்டேங்குது. காங்காட்சி தெரிய மாட்டேங்குது. உயிரெழுத்து மெய்யெழுத்து எத்தனைன்னா அது தெரிய மாட்டேங்குது. அந்த மாதிரிக்கு இருக்குது. இந்த ஒரு சாதாரண ஒரு பேங்க் விஷயம் இது எழுத தெரியாமல் நானே எத்தனை வருஷம் எழுதி வாங்கியிருக்கேன் தெரியுமா. ஆனால் பயம் அது ஒரு எனக்கு எழுத வரும். ஆனால் அது என்னென்ன எதுன்னு தெரியாமல் ஒரு பயம். அது அப்படி இருக்கக்கூடாது. நான் தான் அப்படி இருக்கேன்னா மற்றவங்களுக்கு கூட இப்போ என்ன பண்ணுறேன், எழுத முடியுமா முடியாது அப்படின்னு சொல்லி சண்டை போட்டே எழுதிட்டு வந்துட்டு அங்கே உள்ள மேனேஜரே எழுதி கொடுத்துட்றாரு. அந்த மாதிரிக்கு இருந்துச்சு. இப்போல்லாம் என் பிள்ளைங்களே எழுதும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அதுமாரி மற்றவங்க எழுத தெரியாத அம்மாக்களுக்கு படிக்க தெரியாத எனக்கு செல்லில் இந்த ஒரு விஷயமாக இப்படி கற்றுக் கொடுத்தாங்கன்னு வச்சுங்களேன், அதை மண்டையில் ஏற்றிக்குவேன். அதை அப்படியே மெயின்டைன் பண்ணி அதுலேருந்து இப்படி பண்ணால் அது வரும் அப்படின்னு. இப்போ கூகுள்னு ஒரு ஆப் இருக்குது. நமக்கு அவங்க தான் எல்லாமே. அதில் நமக்கு இப்போ எழுத தெரியல, பேங்குக்கு நமக்கு எழுத தெரியல, கூகுளில் போய் இந்த ஃபோன் எடுத்து கூகுள் ஆப்பை ஆன் பண்ணி எனக்கு எழுத தெரியல, தமிழில் பேச. இப்போ இப்போ 2000 பணம் எடுக்கிறேன். 2000 பணம் தமிழில் எழுதவும் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா 2000 எழுதிட்டு வந்துடும். இப்போ ஒரு ஊர் பேரை சொன்னோம்னா நமக்கு அதுவும் தெரியாதவங்களுக்கு அதுதானே அப்படின்னு சொல்லி அந்த ஊர் பேரும் வந்துடுது. அப்படியே எழுதிடுறோமா. அந்த மாதிரி இப்போ ஃபில்லப் பண்ணுங்கன்னு இந்த தெரியாத அம்மாவுக்கு ஒருத்தங்களுக்கு நான் சொல்லி கொடுத்தேன். அது எனக்கு அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிட்டு. இன்னுமே நான் எடுத்துகிட்டு போய் நான் இனிமேல் யாரையும் கூப்பிட போகிறதில்ல அப்படின்னு சொல்லி நான் எழுதிடுறேன் அப்படின்னாங்க. இப்போ மேலே இப்போ நான் எந்த ஊரில் இருக்கேன் அப்படிங்கிறத சொல்லி எழுதணும். மேலே கூத்தாநல்லூர்னா கூத்தாநல்லூர். இது கூட தெரியலை. அதனால தான் தெரியாதவங்களுக்கு நான் இவ்வளோ சொல்கிறேன். இந்த இடத்துல இப்போ 2000 ரூபாய் அப்படின்னு 2 போட்டு 3 0 போடணும். இந்த இடத்துக்கிட்ட இங்குன தேதி போடணும். இங்குன அக்கௌண்ட் நம்பர் இருக்கும். இந்த நம்பரை ஃபுல்லாக ஃபில்லப் பண்ணணும். இந்த இடத்துக்கிட்ட நம்ம கையெழுத்தை போட்டுடணும். அப்புறமா பின்னாடியும் ஒரு கையெழுத்தை போட்டு கொடுத்துட்டிங்கன்னா அவ்வளோதாங்க. இவ்வளோதாங்க மேட்ரு. படிக்காதவங்களே நீங்கள் போய் யார்கிட்டையும் கெஞ்சவும் வேணாம். உங்களுக்கு ஃபோன் இருந்தால் போதும். அதுலேயும் கூகுள் உங்கள்கிட்ட பேசுவாங்க. நீங்கள் சொல்கிறதுக்கு பதில் தெரியலைன்னா அதையே எழுத்தா வடிவத்தில் எழுதி கொடுத்துட்றாங்க. போய் கேட்க வேணாம். ஆனால்
அந்த பொண்ணுக்கு கூட தெரியலன்னு உங்கள் பொண்ணுக்கும் சொல்லி கொடுங்க. நாளைக்கு அந்த பொண்ணு கல்யாணம் மாதிரிலாம் இப்போ நீங்கள் கஷ்டப்படுற மாதிரி நாளைக்கு அந்த பொண்ணு அந்த எழுதுறதுக்கு படித்தும் இப்படி தெரியாத மாதிரி மக்கு மாதிரி நின்றுக்கிட்டு இருந்தால் ரொம்ப அசிங்கம். அது பயத்தையும் இதையும் தெளிய வைக்கணும் பிள்ளைங்களுக்கு. அதெல்லாம் ஒரு தெரிஞ்ச விஷயத்த சொல்கிறதுல தப்பே இல்லைங்க. இந்த மாதிரி உதவிகளாக இருந்தாலும் சரி செய்யறதுல தப்பே கிடையாது. ரொம்ப இது மாதிரி ரொம்ப மன உளைச்சலாக ஒருத்தவங்க சொல்ல, நான் ஏன் இருக்கணும், செத்தே போயிடலாம், எனக்கு எதுவுமே சரியில்லை அப்படின்னு சொல்லி வருத்த கேட்டு அவங்கள சொல்லி கொடுப்பாங்க. ஒரு வாட்டிக்கு ஒரு 4 வாட்டி ஒன்று தான் வேலையில் இருக்குது, அதுதான் எனக்கு சொல்லி கொடுக்கும். அப்படி இல்லைன்னா எங்கள் அக்கா பிள்ளைங்க சொல்லி கொடுக்கும். இப்போ என் பொண்ணும் நல்லா சொல்லி கொடுக்குறா, என் பையனும் இப்போ நல்லா எனக்கு விஞ்ஞானி மாதிரி கேள்வி கேட்பான். என்னென்ன கேட்கணுமோ அவன் வித்தியாசமாக கேள்வி வைப்பான். அதுக்கு எனக்கு தெரிஞ்சால் பதிலும், இல்லைன்னா அவனுக்கிட்டே திரும்ப நான் கேட்பேன். அந்த மாதிரியெல்லாம் இருக்குது. கவலைப்படாதீங்க. இந்த பிள்ளை பண்ணுறதை ஸ்கூலில் இப்படி ஆல் பாஸ் போகிறதுனால சுத்தமாக எழுத படிக்கவே தெரியல. பேங்கில் போய் திணறுதுங்க பிள்ளைங்க. என்னங்க முக்கியமானது பேங்கு. இந்த பேர் எழுத தெரியல, இந்த அட்ரஸ் எழுத தெரியல, ஒன்றுமே எழுத தெரியாமல் தப்பாக எழுதுதுங்க. இந்த மாதிரிலாம் கொஞ்சம் கவனித்து சொல்லி கொடுங்க. ஆல் பாஸ் போடுறோன்னு மக்கள் தான் வருது. எல்லாம் முக்கியமான விஷயம் கூட எழுத தெரியல, என்ன பண்ணால் போதுங்கன்னே தெரியல. பொம்பளை பிள்ளைங்க ரொம்ப ரொம்ப இதாக இருக்குது. ஆம்பளை பிள்ளையும் சரி பொம்பளை பிள்ளையும் சரி. எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன். நான் படிக்கலைனாலும் 4 பேருக்கு எனக்கு தெரிஞ்ச விஷயத்த இந்த மாதிரியெல்லாம் உதவி செஞ்சுருக்கேன். இந்த மாதிரி அக்கௌண்ட்டில் எழுத தெரியாமல் அவ்வளோ பேர் பேங்கில் கஷ்டப்படுறோம். சிடுன்னு உள்ள வேண்டி நாங்கள் எழுத முடியாது, போய் நீங்களே எழுதிக்கிங்க அப்படி. எழுத படிக்காத தெரியாதவங்க தான் பேங்கில் அவ்வளோ பணம் வேலை செய்வாங்க. அவங்க தான் வரவு செலவு. அந்த வேலையை பார்க்குறதே நீங்கள் தான், படித்த நீங்கள் தான், வேலை கொடுக்குறதே நாங்கள் தான். படிக்காத நாங்கள் தான் கூலி வேலை பார்த்துட்டு ஆடு மேய்ச்சி மாடு மேய்ச்சி வீட்டு எல்லா பணத்தையும் சிறு சேர்த்து அந்த பேங்கில் கொண்டாந்து கொடுத்து அதை ஃபில்லப் பண்ணும்போது இடிச்சின்னு விழுந்து அதையும் தாங்கிக்கிட்டு நாங்கள் திரும்ப உங்கள்கிட்ட பணத்தை எழுதி வாங்கிட்டு எங்கள் வேலையை பார்ப்போம் திரும்பவும். அதனால் படித்தவங்களும் கொஞ்சம் இப்போ தெரியாதவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். இந்த மாதிரி படிப்பு முக்கால்வாசி பிள்ளைங்களுக்கு எழுதவே தெரியல. இந்த மாதிரி பேங்க் விஷயம் எழுதுங்க. நிச்சயமாக ஃபஸ்ட்டு டீச்சர் அவங்கள்ட்ட அட்ரஸ்ஸு இந்த மாதிரி பேசுறது அதெல்லாம் கொஞ்சம் சொல்லி கொடுங்க. நான் ஏதாவது சொல்லியிருந்தா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக்கை போடுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச பதிலை சொல்லுங்க. நான் அதாவது தப்பு நிறைய தெரியாதவங்களுக்காகவும் இந்த வீடியோ சொல்கிறேன். பாவம் ரொம்ப கஷ்டம், ரொம்ப கவலையாக இருந்துச்சு.